ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎஸ் தமிழ் குரல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி மெத்தடில் வந்து ஷேர்ஸை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதில் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் வந்து ஒரு சேலஞ்சாக ஓகேங்களா 15 நாளைக்கு தொடர்ந்து எஸ்ஐபி மெத்தட் வந்து நான் பண்ண போகிறேன். இதுக்கு எப்படி ஷேரை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் அண்ட் எவ்வளோ பே பண்ண போகிறேன், எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுதுன்றதை சொல்ல போகிறேன். ஸோ எஸ்ஐபி மெத்தடில் நீங்களும் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு என் கூட பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ நான் செலக்ட் பண்ண ஷேர்ஸை தான் நீங்கள் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சது. ஸோ நான் அதுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இதை எஸ்ஐபியில் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு என்னென்ன அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பேலன்ஸில் வச்சுக்கணுன்றதை சொல்கிறேன். அடுத்தது எப்போ அதை விற்கணும், ஏன்னா எஸ்ஐபி எப்போ விற்கணும்னு சொல்லி ஒரு குரூப்பில் கேட்டிருந்தாரு, அதையுமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோ பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளியராக. ஸோ இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அண்டு குரூப்லேயும் நம்மளோட குரூப்லேயும் நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அண்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம 15 நாள் ஆரம்பிக்கிறோம் போர்ட்ஃபோலியோ, எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அடுத்தது அப்படியே 30 நாளைக்கு மாற்றும். 15 நாள் அப்படியே 30 நாளாக மாற்றும். ஸோ அடுத்தது 45 நாள், அப்படியே ஒரு 15 நாளாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். என்னால் எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணி லாங் டேர்மாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போவேன். அண்டு லாங் டேர்மாக எஸ்ஐபி பண்ண தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு 15 டேஸ் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நாள் பண்ண முடியுதோ நீங்களும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்ஸ் கூட காட்டுங்க. நான் எப்படி இதை காட்டணும் அது மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் பண்ணுறதுக்கு வருவாங்க. டெஃபினட்டாக பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினருக்கு வந்து எல்லாரும் பண்ணுற தப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டாக எப்போ ஸ்டாக் வாங்கணும்னு தெரியாத ஒரு விஷயம் தான். ஸோ எஸ்ஐபியில் பண்ணும்போது அந்த பிரச்சனை முழுக்க அடிபட்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் இந்த ஐடியா வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதுன்னு சொல்லிட்டு. என் கூட என் சேலஞ்ச் எடுத்துகிட்டு பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்லையும் அண்ட் குரூப்லையும் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். நான் வந்து ஒரு பிகினர். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோட ரூல்ஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். அண்டு அதுக்கு என்ன ரியாக்ஷன் ஆகுது, மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதா, ஏறுதா இப்படின்றத லைவாக உங்களுக்கு ஓப்பனாக நான் வந்து எதையும் மறைக்காமல் காட்ட போகிறேன். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆச்சு, இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம படிப்படியாக வளர்ந்து வந்து தான் கடைசியாக வந்து இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் மேம்படுத்த தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த எஸ்ஐபி மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து வந்துடும். ஸோ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு வழியாக வந்து க்ரீனில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ஓவராலாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 62,400 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 1% ஏறி 63,000 கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 கிட்ட வந்து ஏறி இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா முன்னாடி மைனஸில் போயிட்டு இருந்தது, அது எல்லாமே இப்போ பாசிட்டிவ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிளான் பண்ணி வாங்கினது எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தந்துருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள் 8%, 7%, 5%, வேறு லெவல். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான டியூரேஷன், ஒரு வருஷம்லாம் கூட கிடையாது. நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி உங்கள் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் பண்ணி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் தேடணும்லாம் பார்க்காதீங்க. உங்கள் சேவிங்ஸே வந்து உங்களுக்கோசம் ஏர்ன் பண்ணி தர மாதிரி நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ ஸ்கோப் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து விழிப்பாக இருந்தீங்கன்னா போதும், சூப்பராக வந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நான் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கே நிறையா தெரியும். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் உங்களை மாதிரியே என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முடியும், அவங்ககிட்ட ஐடியா கேட்கலாம், உங்களுக்கு தெரியாத டவுட்ஸை கேட்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நம்மளோட குரூப் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது, கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருவோம் ஃப்ரீயாக. ஓகேங்களா, ஸோ மற்ற இதுக்கும் அது நமக்கும் அதான் பெரிய டிஃப்ரென்ஸு. மற்ற இடத்துல வந்து பே பண்ணால் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இடத்துல வந்து தெரிஞ்சவங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்லுவேன். குரூப்பில் நீங்கள் கேட்குற கொஸ்டின் வேறு யாராவது செஞ்சால் அவங்க அதை சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் கேட்ட வரைக்கும் நான் எல்லாருமே வந்து தெரியாத விஷயங்கள் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் தான் சொல்லியிருக்காங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது. அது நம்ம குரூப்போடைய பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து எஸ்ஐபி வந்து எப்படி நம்ம வந்து என்னென்ன எஸ்ஐபி நான் ஆட் பண்ணியிருக்கேன், என்ன பிளான் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ETF தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகினருக்கு வந்து லாஸ் கம்மியாக இருக்குது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து எப்போ வேணால் தவறான ஸ்டாக்கை பிக் பண்ணிடலாம். ஸோ அதனால் ETF நம்ம போகிறோம். ஸோ ETFனா என்னன்றது முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து CBS ETF வந்து போட்டிருக்கேன். அடுத்தது ITBs வாங்கி வச்சுருந்தேன் கொஞ்சம். அது நேற்று நல்லா ஐடி செக்டர்லாம் நேற்று நல்லா ஏறிச்சு, நல்லா சரசரன்னு அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவுமே நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் காட்டுறேன். அடுத்தது வந்து இது சுஸ்லான் கம்பெனி அது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து டாட்டா கோல்டு, அப்புறம் வந்து டாட்டா சில்வர். ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனியில் தான் நான் எஸ்ஐபிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாத்தோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 215 ரூபா இன்னிய ரேட். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணுன்னா
டெய்லியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டில் நான் ஃபண்டில் வந்து நான் அமௌண்ட் வச்சுருந்தா அதுலேருந்து காசு எடுத்து இதுவே வாங்கிடும். நான் ஒரு நாளைக்கு உள்ளே போயிட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 215 ரூபாய்க்கு என்னென்ன ஸ்டாக்கோ அதை அன்னைக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடும். ஃபண்டு மட்டும் எனக்கு இருக்கணும். ஓகேங்களா? இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அடுத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வாங்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐபி மெத்தடில் இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு 4,000 இருக்குது, ஒரு 1,000 ரூபாய் இருக்குது, இல்லை ஒரு 100 ரூபாய் இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்னன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ உடனே வாங்கிடுவோம். முன்னாடி ஒரு 5 ஸ்டாக்கு 3 ஸ்டாக் அப்படின்னு நானுமே பிகினிங்கில் அதான் செய்வேன். ஒரு 3 ஸ்டாக் வாங்க, ஒரு 4 ஸ்டாக் வாங்க, 2 ஸ்டாக் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து டாடா ஸ்டீல் தான்ப்பா, நான் டாடா ஸ்டீல் வந்து ஒரு 100 ஸ்டாக் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிடுவாங்க மொத்தமாக. ஸோ அந்த மாதிரி தவிர என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏறும் இறங்கும். ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2% ப்ளஸில் இருக்கும், ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3% கீழே இருக்கும், அப்புறம் மறுபடியும் ப்ளஸில் இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது உங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நல்ல கம்பெனி உதாரணத்துக்கு நான் ஐடி ஸ்டாக்ஸ் கூட வச்சுருந்தேன், ஒரு 3 மாதமாக ஏறவே இல்லை, வாங்கினதுலேருந்து டவுன் தான். இருந்தாலும் எனக்கு காசு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அதில் வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவராலாக ஒரு 3% இறங்கிருந்தது. அந்த 3% ஏறி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஏறிச்சு. அப்போ ஓவரால் எனக்கு 6% கெயின், லாஸ்ட்டில் போன 3 போக மீதி 3 இருக்குது. இதே வந்து நான் ப்ராப்பராக டெய்லியும் ஒன்று வாங்கியிருந்தேன்னா எனக்கு இன்னுமே கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் எஸ்ஐபி மெத்தடை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இப்போ இதால் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டில் ஏறுது இறங்குது, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெய்லியும் வாங்குறீங்க, இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு ஒரு 8 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு ஒரு 7 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு 6 ரூபாய் தான் அதையும் வாங்குறீங்க. எதுவும் இருந்தாலும் நான் வாங்குறப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. லீவா இப்போ சனி ஞாயிறு லீவு மார்க்கெட், அப்படின்னா திங்கக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக அதையும் சேர்த்து வாங்கிடும். அந்த ஒரு 2 நாள் ஸ்டாக் வந்து திங்கக்கிழமை வந்து நான் திங்கக்கிழமை வாங்க வேண்டிய ஸ்டாக்கையும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டாக்கையும் செவ்வாய்க்கிழமை அதுவும் கணக்கு வேணும். ஸோ 365 நாள் ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு தான். 365 நாள் நாம் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது இறங்குதோ ஏறுதோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே கூடாது. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இது எப்போ ப்ரோ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து என் கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குது, ஒரு 500 ரூபாய் இருக்குது, இல்லை வந்து 5000 ரூபாய் இருக்குது, 50,000 ரூபாய் இருக்குது. நான் எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும், எப்படி நான் அந்த ஸ்டாக் இதை தான் வாங்கணும், நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா கால்குலேட்டர் எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் வாங்குற ஸ்டாக் வந்து 215 ரூபா, அதாவது நான் காட்டின லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கோடைய டோட்டல் அமௌண்ட்டு 215 ரூபா. இன்னி ரேட்டு நாளைக்கு இந்த 215 ரூபான்றது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 220 ரூபா வாங்கலாம், நாளைக்கு வந்து இல்லைனா வந்து 215 கம்மியாக வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எத்தனை நாளைக்கு பிளான் பண்ணிக்கிறேன், 15 நாளைக்கு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ 15 போட்டால் 3225 ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 4000 ரூபாய் இருக்குன்னா நான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 4000 ரூபாய்க்கு இந்த 215 ரூபாய்க்கு நான் ஒரே ஸ்டாக்காகவும் வாங்கலாம். உதாரணத்துக்கு 215 ரூபா ஒரே ஒரு ஸ்டாக்கோட வேலை, அதை நான் டெய்லியுமே ஒன்றா கூட வாங்கலாம். ஓகேங்களா? இல்லை 10 ரூபா ஒரு ஸ்டாக் இருக்குது, 20 ரூபா ஒரு ஸ்டாக் இருக்குது, 30 ரூபா ஒரு ஸ்டாக் இருக்குது, இப்படி ஒரு 5-6 ஸ்டாக் கூட சேர்த்து கூட இந்த 215 ரூபான்ற வேலை வரலாம். ஓகேங்களா? ஸோ அது விலையை பொறுத்தும் டிசைட் பண்ணும், நம்ம பட்ஜெட்டை பொறுத்து டிசைட் பண்ணுறது ஒரு விதம். ஓகேங்களா? அந்த பட்ஜெட்டில் எது வாங்கலான்றது முடிவு பண்ணுறது ஒரு விதம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 50 ரூபா போடணும்னு நினைப்பாங்க. நான் எவ்வளோ போட்டுக்க போகிறேன் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் வெறும் 9 ரூபா தான். இது பாருங்கள் வெறும் 7 ரூபா தான். ஸோ இது வந்து கோல்டு ETF, இது வந்து சில்வர் ETF. ஓகேங்களா? இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் ஒரு மாதம் கழிச்சு மேபி 10 ரூபா ஆகலாம், இல்லை இது 30 ரூபா ஆகலாம், சொல்ல முடியாது. ஓகேங்களா? இல்லை இது இப்போ வந்து சில்வரும் கோல்டும் விலை இறங்குதுன்னு சொல்கிறாங்க, திங்கக்கிழமை மேபி இன்னும் இதோட கம்மியாக கூட ஆகலாம், 7 ரூபான்றது 6 ரூபான்னு கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதில் நம்ம பட்ஜெட்டில் எதை வாங்கலான்ட்டு நான் போய்ட்டு ETF பார்க்குறேன். ஸோ கோல்டு ETF தான் அது, சில்வர் ETF தான் அது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் பட்ஜெட்டில் வந்து கோல்டுக்கும் இப்போதைக்கு, ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் நல்லா அப்லோ போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு நான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ஆனால் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எப்போ வந்து இந்த ஆட்சி வந்து எப்போ கவுருவோம்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு எல்லாம் ஒன்றா இருக்காங்க, திடீர்னு மோடி வந்து சப்போர்ட் தரல, போலண்டு எல்லாம் இருக்கவங்களாம் விலகிட்டாங்க, மோடியை காலி பண்ண முடிவு பண்ணாங்க, போயிட்டாங்கன்னா பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு திடீர்னு காங்கிரஸ் உள்ள வந்துட்டா நமக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடும். அப்போ வந்து ஸ்டாக்லாம் சசன்னு இறங்கும். அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்காச்சும் வந்து இந்த மாதிரி விஷயங்களால் இருக்காமல் இருக்குன்னா, இந்த விஷயத்தில் பாதிக்காத விஷயங்கள் எது, இந்த மாதிரி விஷயம் வந்தால் பாதிக்காமல் இருக்கிறது வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஏன்னா இது வந்து வேர்ல்டு வைடு குளோபலால் மொத்த குளோபல்லையும் நடக்கிற விஷயங்களை வச்சு விலை ஏற்றம் இருக்கும், கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம கோல்டு சில்வரை எதுக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோ சேர்த்து வைப்போம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஸோ நான் வந்து கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு இருக்கும், அதோட ரேட்லாம் அதிகம் காட்டுற மாதிரிலாம். ஏற்கனவே நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ETF வாங்கியிருந்தோம் கோல்டில், அதோட ப்ரைஸே கொஞ்சம் அதிகம். SBI அதானி போட்டு இல்லை பாருங்கள், சில்வர் பீஸ் இருக்குங்களா, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 ரூபா 90 ரூபா கிட்ட இருக்குது. நம்ம இதை தான் வாங்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இப்போதைக்கு இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இது வாங்கியிருக்கேன் ETF சில்வர்லேயே. இது பார்த்தீங்கன்னா 92 ரூபா.
ஸோ இதெல்லாம் வாங்க வேணாம், நான் ஏன் 10 ரூபாய்க்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஏற தான் போகுது, அதுவும் சில்வரில் தான் முடியும். ஆனால் இப்போதைக்கு சில்வரில் நம்ம வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் வந்து கம்மியான அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி தான் அதை செலக்ட் பண்ணி டாடா கோல்டையும் டாடா சில்வரையும் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், நமக்கு வந்து டாட்டாவில் வந்து கோல்டன் சில்வர் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிச்சு. அதனால் டாட்டாவில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதனால் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் உங்கள் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது ஷேர்ஸாக நான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒன்று நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் இருக்க ஷேர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நிஃப்டி 50ல் இருக்க ஷேர்ஸ் நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் இருக்க ஷேர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். இப்போ நிஃப்டி 50ல் இருக்க ஷேர்ஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா விப்ரோ, இன்ஃபோடெக் இது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு செபி அட்வைசர்கிட்ட ஒருத்தர் கேட்டுட்டு இல்லை வந்து நிஃப்டி 50ல் இருக்கிறத கன்சிடர் பண்ணி வாங்கலாம், கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணி டாடா ஸ்டீலா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாடா ஸ்டீல் வாங்குறீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 178 ரூபா. ஓகே, நான் டாடா ஸ்டீல் இப்போ 215 தான் நம்ம பட்ஜெட். நான் என்ன பண்ணேன், நான் வந்து வேறு எந்த ஸ்டாக்குமே வாங்காமல் வெறும் டாடா ஸ்டீல் மட்டும் 15 நாளைக்கு நான் வாங்க முடிவு பண்ணிடுவேன். இது வந்து எவ்வளோ 215 ரூபா இருந்தாலும் வாங்கிடுவேன், 200 ரூபா இருந்தாலும் வாங்கிடுவேன், 270 ரூபா இருந்தாலும் வாங்கிடுவேன், 278 ரூபா இருந்தாலும் வாங்கிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த ஷேரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பை ஆப்ஷன் கொடுத்து டெய்லி ஒன்று வாங்கணும். இது வந்து மேனுவல் ப்ராசஸ். இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எதுவும் இருந்தாலும் வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஸ்டாக் எஸ்ஐபின்னு இருக்கும், ETF பக்கத்துலேயே. ஓகேங்களா? எல்லா இதுலேயுமே இருக்கும் ஸ்டாக் எஸ்ஐபின்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்டாக் எஸ்ஐபி போட்டு நீங்கள் ஆட் பண்ணி வாங்கிடலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எப்படி வந்து ETFல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து எஸ்ஐபியில் வாங்குறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் போகணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ETFல போகிறேன், போயிட்டு என் பட்ஜெட் வைஸ் நான் 100 ரூபாக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை போய் பார்க்குறேன். இப்போ நான் வந்து சில்வரில் ஆல்ரெடி வாங்கிட்டேன், நல்லது எனக்கு தேவையில்லை. கோல்டுலேயும் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ இது என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, NTPC, டாடா ஸ்டீலு இப்படின்னு ரொம்ப முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், டெய்லியும் வந்து இப்போ இதோட ரேட் என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம், 90 ரூபா. ஓகேங்களா? 90 ரூபா என்னால் ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து கட்ட முடியுமா ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பேன். ஆனால் என்னோட நெக்ஸ்ட் சேலரி டேட்டு இன்னொரு 15 நாள் கழிச்சு வரும். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே என்னால் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு இந்த ஸ்டாக்கை வந்து ரெகுலராக வாங்க முடியுமா அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ வாங்க முடியும் அப்படின்னா ஸோ நான் பைன்னு கொடுக்கணும். பை கொடுத்து இதை பாருங்கள், எனக்கு காட்டு பாருங்கள், SIB ரெக்கமெண்டட் அப்படின்னு காட்டு பாருங்கள். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், SIB கொடுக்குறேன். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 215 ரூபா பட்ஜெட். ஸோ இது வந்து 90 ரூபா தான். அப்போ என்னால் 2 வாங்க முடியும் இப்போதைக்கு என்னோட பட்ஜெட்டில். அப்போ நான் என்ன பண்ணலாம், 2 கொடுக்கலாம், இல்லை 1 கொடுக்கலாம். இது 1 கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டாக் கூட நான் வாங்கலாம். அது நம்மளோட விஷயம் தான். நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு 1 மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுவே கேட்கும், மாதம் கட்டணுமா, வாரம் கட்டணுமா, டெய்லியும் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டெய்லியும் கட்ட போகிறேன். மந்த்லி கட்டுறதும் நல்ல விஷயம் தான், கட்டுறதே நல்ல விஷயம் தான். அது வந்து டெய்லியும் கட்டினா ரொம்ப நல்லது, இல்லைனா வீக்லி கட்டினா ரொம்ப நல்லது. மந்த்லி கட்டினா அதோட கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் கம்மியான நல்லதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் கட்டினா ரொம்ப நல்லது இருக்கிறதுலே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டெய்லியும் கட்டுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டெய்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்கும், நீங்கள் இந்த கமாடிட்டி வாங்குறீங்க, இந்த ஷேர்ஸ் வாங்குறீங்க, டெய்லியும் வாங்கலாமா, இந்த 8ஆம் தேதியிலேருந்தே கணக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ப்ரொசீட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. இப்போ என்ன ஆகுனா, இன்றைக்கி லீவ் ஆக்சுவலாக ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SIB லிஸ்ட்டில் அந்த இதுவும் சேர்ந்துருக்கும். இதை கொஞ்சம் சேர்ந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் வாங்கியிருக்க மாட்டோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. அதே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இருக்கு பாருங்கள், ஒன்று வாங்கியிருக்கு. என்றைக்கு வாங்கியிருக்கு, 7ஆம் தேதி வாங்கியிருக்கு. நான் இது ஆக்சுவலாக வந்து 8ஆம் தேதி வந்து நான் போட்டுருக்கேன் வீடியோ. ஓகேங்களா? இப்போ வந்து 7ஆம் தேதிக்கு நேற்று ஒன்று வாங்கியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் லீவு. ஸோ இப்போ நம்ம போட்டது வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கு பாருங்கள். இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் வேணும் காசு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காசு இல்லைனா ஆப்வியஸ்லி இது வாங்காது. சில நேரத்தில் வந்து ஆட்டோ பிளேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில அக்கௌண்ட்ஸில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ அக்கௌண்ட் என்னில் வந்து ஆட்டோ பிளேஜ்னா எப்பயுமே பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவேன். பேலன்ஸ் மெயின்டைன் அது வாங்குறதுக்கான காசு நம்ம ஃபோட்டோலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டார்கெட் வந்து 15 நாள். நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்காச்சும் இதை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5 இயர்ஸ்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 215 ரூபா டெய்லியும் அப்படின்றது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 நாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தது 30 நாளாக மாற்றணும், அடுத்தது ஒரு 45 நாளாக மாற்றணும். இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ இப்போதைக்கு என்னோட சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஆனால் இது எப்போ விற்கணும், SIBயில் நம்ம போடுறோம், சரி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து விற்கணும், ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கணும், எவ்வளோ நாள் கழிச்சு விற்கணும் அப்படின்றது. நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க. ஓகேங்களா? பேங்க்லேயே வட்டி பார்த்தீங்கன்னா 4.5% கிட்ட தராங்க. போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர்லையோ உங்கள் அம்மா பேர்லையோ நீங்கள் போடுறீங்க, அவங்களுக்கு ஒரு 60 வயசு ஆகிடுச்சுன்னா 8% கிட்ட தராங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டாலும் 8% தருவாங்க பேங்க்கில், இல்லை 6%, 7% தருவாங்க ஒரு சிலதில். கோல்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்களே, ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் இயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வரும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20%, 15% 20% ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா?
ஸோ இதுவே நமக்கு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட நமக்கு அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் பண்ணுறோம். ஸோ அப்போது என்ன கேட்ட வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த காசு நம்ம போடுற நம்ம ரூல்ஸ் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸில் இதில் நீங்கள் போடுற காசு உங்களுக்கு வேணான்ற காசு தான் நீங்கள் இதில் போடணும். நான் 205 ரூபா போடுறேன் அப்படின்னா நம்ம இந்த சேலஞ்ச் கோசம் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றது ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறோம். சார் நானே தனியாக பண்ணுறேன்னா நான் இவ்வளோ அமௌண்ட் பண்ணுவேன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவேன் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணுவேன். அப்போ மாதம் 3000 ரூபாய் அவ்வளோதான் நல்லா சேவிங்ஸே பண்ண முடியும். பட் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணால் மோட்டிவேட்டாக நிறைய பேருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு 200 சக்திக்கு மீறி தான் நானே இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க. அப்படி நம்ம பட்ஜெட்டுக்கு சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளால் இது எவ்வளோ நாள் பண்ண முடியுன்றது தெரியாது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50%லேருந்து 100% ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வைக்கணும். அது இந்த 50லேருந்து 100 வைக்கிறது வந்து மினிமம் வச்சோம். ஒரு 50% வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு தான் இருந்தாலும் ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு 100% வரைக்கும் நீங்கள் 100 ரூபா போட்டிருக்கீங்கன்னா 200 ரூபாவாக மாற வரைக்கும் அதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் சேல் பண்ணுங்கள். இல்லை 100 ரூபா நான் வச்சு நீங்கள் இந்த 100 ரூபா போட்டது 200 ரூபா மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது, இது இன்னும் 200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 125% இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 225 ரூபா ஆகிற வரைக்கும் வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் விற்க மாட்டாங்க. அது இறங்குச்சுன்னா வாங்கினே இருப்பாங்க, விற்க மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க போர்ட்ஃபோலியோவில். எனக்கு குரூப்பில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்கும்போது சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அப்படிலாம் இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 70% வருதுங்க. 70% வருதுன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு செலவு இருக்குது, ரொம்ப முக்கியமான செலவு. இதை காட்டிலும் நம்ம சேவிங்ஸ் பண்ணல, இதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான செலவு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் வேணால் அதை விற்றுடலாம். இல்லை கண்டிப்பாக தெரியுது இப்போ வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்குது மார்க்கெட்டில், இதுக்கப்புறம் இறங்கி தான் ஏறும், அப்போ நம்மளோட இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணது வந்து ரொம்ப அடி வாங்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ விற்றுட்டு மறுபடியும் இந்த எஸ்ஐபி மெத்தட் கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு லம்சமாக அதை வாங்கிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் எஸ்ஐபி மெத்தடில். ஸோ இப்படி இல்லை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 70 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா, ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, இல்லை ஒரு ETF வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா வரைக்கும் டெய்லியும் ஒரு ஸ்டாக்காக வாங்கிட்டு வரீங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து ஒரு 70% ப்ராஃபிட் வந்துருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு நியூஸ் வருது, இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின 70 ரூபாய்க்கு வாங்கினது வந்து 55 ரூபா வரைக்கும் இறங்குன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் வரைக்கும் போனதை வந்து விற்றுட்டு 55 ரூபா வாங்குறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுனா முன்னாடி நீங்கள் 70 ரூபா தான் ஆரம்பிச்சிங்க, ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க 55 ரூபாய் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 55 ரூபாய்க்கு வாங்குறது 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து 100 ரூபா போயிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அடுத்தது 100 ரூபா போகும். அப்போ தைரியமாக நீங்கள் விற்றுட்டு வெளியே வரலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் எஸ்ஐபியில் வாங்குறது ஷேர்ஸில் வாங்குறது வந்து விற்கணுமா விற்கக்கூடாதுன்ற முடிவு பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் கண்டிப்பாக விற்கக்கூடாது. இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு நம்ம விற்றுரும் அப்படின்னு விற்கக்கூடாது. என்றைக்குமே ஒரு தேவை இருக்குது, அதுக்கான செலவு இருக்குது, மினிமம் ஒரு 50லேருந்து 100% கிட்ட வந்துருச்சு அப்படின்னா தேவை இருக்க பட்சத்தில் விற்கணும். தேவையில்லைனா 100% தாண்டி போனாலும் விற்கக்கூடாது, அப்படியே வச்சுருங்க. மார்க்கெட் ஒரு பெரிய ட்ராப் இருக்குது, நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த விலையோட கம்மியாக போகும் கீழே அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரிய வருதுன்னா அப்போ நீங்கள் அதை விற்றுட்டு கீழே போய் வாங்குறது எவ்வளோ நல்லது ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு வந்து எஸ்ஐபியில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஷேர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அண்டு எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லிட்டேன். பேலன்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. அண்ட் எப்போ விற்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறவங்க கமெண்ட் செக்ஷனில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் போட்டுட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்கள் இப்போ இது மாதிரி எஸ்ஐபி லிஸ்ட் இருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்பில் போடுங்க. குரூப்போட லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து போட்டுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி குரூப் இருக்கவங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2000 ரூபான்றது ஒரு பெரிய காசு கிடையாது. 2000 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக ஒரு ETF கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாரும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். இது ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது, இதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2000 ரூபாய் 4000 ரூபாயும் 4000 ரூபாய் 8000 ரூபாயும் நீங்களே வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக்குவீங்க. அதுக்கான ரிசோர்ஸ் என்னவோ அதை நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். எனக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ இது ரொம்ப. ஏன்னா வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரீனில் வந்துருச்சு. நமக்கு வந்து ஓகே ஷேர் மார்க்கெட்டில் நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ எனக்கு வந்து இந்த 62,000 ரூபாய் வந்து 63,000 ரூபாய் ஆச்சோ, ஃபுல் போர்ட்ஃபோலியோ க்ரீனில் ஆயிடுச்சோ, எப்படி நம்ம வாங்கினதுலாம் க்ரீன் ஆச்சோ, ஸோ அப்போ எப்போ வாங்கணும் என்ன ஏதுன்னு ஒரு ஐடியா நல்லா கிளியர் கிடைக்குது. அந்த எப்படி மணி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இது கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, காசு எங்கே போகுதுன்னே தெரியாது, சேர்த்து வைக்கவே முடியலன்னு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபான்றது பெரிய காசில், ஒரு நாளைக்கு 50 ரூபான்றது ஒரு 10 ரூபான்றது பெரிய காசில், ஒரு நாளைக்கு 10 ரூபா நீங்கள் ஆட் பண்ணால் கூட கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வந்துடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கையில் காசு இருக்குது, கரைஞ்சிட்டே இருக்குது, மிடில் காசு வர காசு எல்லாம் வெளியே போயிட்டே இருக்குது அப்படின்னு புலம்புவாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ ஹாப்பி, நல்லபடியாக பண்ணுங்கள். சேலஞ்சில் நிறைய பேர் உள்ள வாங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. குரூப்பில் நான் இண்டிவிஜுவலாக கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் இந்த மாதிரி எஸ்ஐபியில் ஆக்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு டவுட் எதாவது சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இண்டிவிஜுவலாக கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.